ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் அவன் நேர்மையான வழியில் செல்லும்போது பல சோதனைகள், பிரச்சனைகள், தடைகள், எதிரிகளின் சதி வேலைகள் ஆகியவை வருவது இயல்பானது. இவற்றை கண்டு மனம் சோர்ந்து போகலாம். எடுத்த காரியங்களை தொடராமல் பின்வாங்கும் எண்ணமும் வரலாம். இந்த நிலையில் உள்ள நம்மை பார்த்து அப்போஸ்தலர் எழுதுகிறார், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு சொல்வது என்ன? விசுவாசிகளாகிய நமக்கும் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை பயணத்தில் சோதனைகளும் போராட்டங்களும் வரும். ஆனால் அந்த நேரங்களில் சோர்ந்து போகாமல் இருக்க நாம் யாரை நினைக்க வேண்டும்? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நினைக்க வேண்டும். அவர் தம்மேல் சுமத்தப்பட்ட அவமானங்களையும் நிந்தனைகளையும் வேதனைகளையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை சுமந்து மரணத்தை வென்று இன்று தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை இயேசு தம்மேல் சுமத்தப்பட்ட துன்பங்களையும் அவமானங்களையும் நினைத்து பின்வாங்கியிருந்தால் இன்று நாம் ஜீவனோடு இருந்திருப்போமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருப்போமா? இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் கண்ணீரோடு சிலுவையில் சுமந்து முடிவில் வெற்றியடைந்தார். ஆகையால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போகாதீர்கள். எடுத்த காரியங்களை விட்டு விடாதீர்கள். இயேசுவை நினைத்து பாருங்கள். அவர் பட்ட பாடுகளோடு ஒப்பிடும்போது நாம் அனுபவிப்பது மிகச்சிறியது என்பதை காணலாம். இன்று இந்த செய்தி நமக்கு சொல்வது என்ன? நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். உபத்திரங்களையும் பாடுகளையும் கண்டு கலங்காதிருக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை வென்றேன் என்று. எனவே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். தேவனுடைய சிங்காசனத்தின் அருகே செல்வதற்கான சிலாக்கியம் உங்களுக்கும் உண்டு. இந்த வார்த்தையின் மூலம் இதை கேட்கிற உங்கள் இருதயத்தில் இருக்கும் சோர்வு நீங்கி உற்சாகமுள்ள ஆவி உங்களுக்குள் ஏற்படும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.